லேட்டஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நாங்கள் தேங்க்ஸ் கிவிங் வீக் அன்னைக்கு போய் எவ்வளோ ப்ரைஸ் இருக்குன்னு பார்த்தோம். முதல்ல அன்னைக்கு எவ்வளோ ப்ரைஸுன்னு பார்ப்போம், அப்புறம் இன்றைக்கி எவ்வளோ ப்ரைஸுன்னு பார்ப்போம், அப்புறம் கம்பேர் பண்ணுவோம். இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது இங்கே அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூப்பரான கால்குலேஷன் பார்ப்போம். கண்டுபிடிச்சியா அந்த தங்கத்தை இருக்கா? ஒரு 4 தங்கம் இருக்குது. ஸோ ஒரு அவுன்ஸ் கோல்ட் பாரோட விலை வந்து இன்றைக்கி வந்து 4119.99 சென்ட்டு. ஸோ நம்ம பல வீடியோவில் சொல்லிட்டோம், நீங்கள் வந்து அப்படியே வந்து ப்ரைஸ் மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வாங்குறத விட இங்கே கம்மி. பிகாஸ் உங்களுக்கு 4% வந்து கேஷ்பேக் இருக்குது. அதுவும் இல்லாமல் கோல்டோட விலை வந்து இங்கே கொஞ்சம் கம்மியாகவுமே இருக்குது. ஆனால் நீங்கள் எடுத்துகிட்டு போகும்போது கஸ்டம் டியூட்டி இருக்குது, அதை மட்டும் வந்து பார்த்துக்கணும். அதர் தன் தட் கோல்டோட ப்ரைஸ் வந்து இப்போ கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்குது. ஏன்னா $3900 போச்சு, $4300 போச்சு. இப்போ வந்து ஒரு மாதிரியாக வந்து இடைப்பட்ட இடத்துல வந்து நிற்கிது. ஸோ இதுக்கு மேலே அதாவது வந்து 4000 கீழெலாம் ரொம்ப போகாதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்னமும் வந்து அது 5000ங்கிறத நோக்கி தான் போகும். ஒரு வருஷத்தில் கண்டிப்பாக வந்து 5000ங்கிற நம்பர் வந்து ரீச் பண்ணிடும். நம்ம தேங்க்ஸ் கிவிங் வீக்கில் பார்த்தோம்ல, $4119 போட்டிருந்தாங்க ஒரு ட்ராய் அவுன்ஸு. இன்னைக்கு பார்த்தா $4219. அன்னைக்கு இன்னைக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது? $100. அன்னைக்கோட வந்து இன்னைக்கு $100 அதிகமாகிடுச்சு. பிரேமா சொல்டா, இங்கே நிறைய 14 கேரட் தான் வந்து கோல்டு ப்ரிஃபர் பண்ணுறாங்கல்ல, டைமண்ட் ஸ்டோன்ஸ் வச்சு. ஆமாம், இங்கே நிறைய பேர் வந்து 14 கேரட் வாங்குவாங்க. நம்ம ஊர் மாதிரி 22 கேரட்லாம் இங்கே அதிகமாக போட மாட்டாங்க. டைமண்ட் வாங்குறவங்களுக்கும் இங்கே 14 கேரட் கோல்டில் வந்து பண்ணி தருவாங்க. நிறையா இருக்குது பாரு. ஆனால் டைமண்ட்லாம் வாங்கணுன்னா அதுலேயுமே நிறையா இருக்குது, இல்லை டைமண்ட் ரேட்டிங்ஸ்லுமே நிறையா இருக்குது. ஸோ அது நம்ம பார்த்து தான் வாங்கணும். மேக்ஸிமம் வந்து நம்ம ஊர் செல்லாட்ட போனால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு மாதத்துக்கு முன்னாடி நம்ம சேனலில் நம்ம பண்ண கம்பேரிசன். ஸோ அன்னைக்கு உள்ள யூஎஸ்ஏல எவ்வளோ காஸ்ட்டு, இந்தியாவில் எவ்வளோ காஸ்ட்னு எடுத்துக்கிட்டோம். அன்னைக்கு கன்வர்ஷன் ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் 88.72. இன்றைக்கெலாம் வந்து 90 போய் அதன் பிறகு வந்து 89.96 வந்து நிற்கிது. 2% ப்ரீமியம் யூஸ்வலாகவே இந்தியாவில் நீங்கள் எந்த ஒரு ஷாப்பில் வாங்கினாலும் போடுவாங்க. யூஎஸ்ஏல அதெல்லாம் கிடையாது. 3% ஜிஎஸ்டி இந்தியாவில் உண்டு. யூஎஸ்ஏல பல ஸ்டேட்டில் வந்து உங்களுக்கு டேக்ஸு கிடையாது, சேல்ஸ் டேக்ஸு கோல்டு பார் கிடையாது. சில ஸ்டேட்டில் வந்து உண்டு. நாங்கள் இருக்கிறது ஒகாயோ, அங்கே கிடையவே கிடையாது. ஸோ அதனால் டேக்ஸ் கிடையாது. அப்படி ஃபைனலாக கோல்டு ப்ரைஸ் அன்னைக்கு ரேட்டுக்கு பார்க்கும்போது நம்ம யூஎஸ்ஏல வாங்கினா இந்தியாவில் வாங்குறத விட ஒரு $1500 வந்து நமக்கு ஒரு லாபம் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏல காஸ்கோவில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 4% கேஷ்பேக், 2% காஸ்கோ சிட்டி கார்டில் கேஷ்பேக் கிடைக்கும், 2% எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர் கேஷ்பேக் கிடைக்கும். அதுவும் போட்டுக்கிட்டாச்சு. இப்போ இன்னைய ரேட்டு நீங்கள் பார்க்கும்போது கன்வர்ஷன் ரேட்டும் மாறி இருந்தது, எல்லா இடத்துலையுமே இந்த ரேட்டு மாறி இருந்தது. அதே கால்குலேஷன் நீங்கள் போட்டு பார்க்கும்போது $49,968 வந்து வித்தியாசம் வருது. அதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏலையும் சரி இந்தியாவிலும் சரி ரேட்டு ஏறி இருக்கு. ஆனால் ஏறி இருக்க சதவீதம் பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ விட இந்தியாவில் அதிகமாக ஏறி இருக்கு. அதனால தான் இவ்வளோ பெரிய ஒரு ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வந்து இன்றைக்கி நீங்கள் வாங்கினீங்கன்னா யூஎஸ்ஏல லாபமாக உங்களுக்கு கிடைக்கிது.